58. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். அல்லேலூயா. இதில் 4 ஆசீர்வாதம் பாருங்கள். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்குங்கிறாரு. அதில் முதல்ல அவருக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். ஒருவேளை ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கலாம். பாவ இருள், சாப இருள், வியாதி என்ற இருள், ஏதாவது ஒரு இருள் நம்மளை மூடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் விடியற்கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் காணும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வீசும், நம்ம முகத்தில் ஒரு வெளிச்சம் வீசும், எல்லா விதமான இருளும் மாறிடும். அதே மாதிரி ஆண்டு சொன்னால் சுகவாழ்வு, 2வது சுகவாழ்வு துளிர்க்கும். சுகவாழ்வு நல்லா கவனிங்க. சுகவாழ்வு என்பது மிக முக்கியமானது. அல்லேலூயா. ஆமாம், சுகவாழ்வு மிக முக்கியமானது. அது நம்ம வாழ்க்கையில் இதுவரை மங்கி போயிருக்கலாம், வியாதி, இந்த நோய் அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வியாதி வேதனை எல்லாம் மாறி அது சுகமாக இருக்கும். அது துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆடி போய் வறண்டு போய் காஞ்சி போயிருந்தாலும் கர்த்தரை துளிர்க்கும்படி கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு அம்மாவுக்கு வாயெல்லாம் கேன்சராக இருந்தது தான். அந்த வாயெல்லாம் கேன்சராக இருந்த தாயாரை ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதிச்சிடுறாரு. அந்த சாமிஜர மீட்டிங்கில் அந்த அம்மா வந்திருக்காங்க. அவர் சொல்லி ஜெபம்ட்டு போயிட்டார். ஆனால் கடவுள் அற்புதமாக அந்த அம்மாவுக்கு இந்த கேன்சர் வியாதி குணமாக்கி பரிபூர்ண குணமாக்கியிருக்காரு. அண்ணன் புக்கில் எழுதியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கை கூட ஏதோ ஒரு வியாதி வந்து நம்ம வாழ்க்கையை வீணாக நீ வந்து சுகம் வரவே வராதுன்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சுகமாக்குவார். அல்லேலூயா. ஆமாம். 3வது நீதி உனக்கு முன்னால் செல்லும். நீதி முன்னால் செல்லுங்கிறார் ஆண்டவர். நீதி செய்கிற தேவன். இன்றைக்கி நமக்கு எந்த நீதி கிடைக்கலையோ அந்த நீதியை இயேசுவா கட்டாயம் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ வாழ்க்கையில் நிறைய நேரத்துக்கு நமக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் அநீதி தான் நிறைஞ்சிருக்குது. அநீதி எங்கே பார்த்தாலும். பிள்ளை வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்ம வேலை விஷயத்தில் எல்லாத்துலேயும் அநீதி நிறைய இருக்குது. ஆனால் நீதியே இல்லை. ஆனால் கர்த்தர் நீதி செய்வார். ஒரு கல்யாணம் முடித்து பிள்ளைகளை அனுப்புனா கூட அந்த மாமா மாமியார் வாழ்க்கையில் கூட அவங்க பிள்ளைகளுக்கு நீதி செய்ய மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு குறை பண்ணி ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி செய்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி, அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறார். அதெல்லாம் பார்த்து இந்த இதில் அவர் நீதி செய்வார். அல்லேலூயா. அப்போ அப்பா அம்மா நமக்கு நீதி செய்ய கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு பெரிய அப்பா அம்மா ஆண்டவர் தான். அவர் நமக்கு நீதி செய்வார். சரியா? அடுத்து கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை அன்றைக்கி பார்வோன் சேனை தண்ணியில் கொண்டு போனது. மக்கள் விடுதலை வெளியே வரும்போது பயங்கரமாக தேவனுடைய மகிமை பின்னால் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் மகிமையினால் உன்னை மூடிக்கொள்வார். மகிமை உன்னை பின்னால் காக்கும். எந்த சத்துருவும் அவன் தொட முடியாது. சத்துரு பின்தொடர்ந்து வர முடியாது. எதிரிகள் வர முடியாது. அந்த அளவுக்கு தேவன் மகிமையினால் உன்னை மூடுவார். அந்த மகிமையை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எல்லா விதத்திலும் மகிமையினால் உன்னை இடைக்கட்டி அவர் காத்துக்கொள்வார். இப்படி செஞ்சு தான் தேவன் சொன்னால் உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்யறாரு பாருங்கள். அப்போது வேதத்தை வாசிக்கும்போது என்னாகும் 17:5 வாசிங்க. என்னாகும் 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். சரி, யார் வாழ்க்கை துளிர்க்கும்? துளிர்க்க சுகவாழ்வு துளிர்க்குங்கிறாரு. யாருக்கு? எனக்கு இந்த வாக்கு தான் வந்துருச்சு பாஸ்டர், ஆனால் என் வாழ்க்கை துளிர்க்கவே இல்லையே. என்ன செய்ய? துளிர்க்கவே இல்லை. துளிர்க்கும்படி சாமி செய்வார். அப்போ அந்த 17 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ அவன் கோல் துளிர்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆரோனின் கோல் துளிர்த்ததுமா? அது காரணம் என்னென்னா, தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவங்க கோல் தான் துளிர்க்கும். வாசிங்க 17:8 வாசிங்க.
மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கைதட்டுங்க வச்சாமா. அப்போ ஆரோன் கோல் துளிர்த்து பூத்து காய்காய்த்து. இப்போ நம்ம குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்கன்னா யாரோ ஒருத்தர் தேவன் தெரிந்து கொள்வார், நான் 2 பேரை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. அவங்கள தேவன் துளிர்த்து கனி கொடுக்கும்படி அந்த அளவுக்கு ஆசீர்வச்சிருவார். அதை நீங்களாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவன் என்ன தெரிந்து கொள்ள எனக்கு என்னமா தகுதி இருக்குது? எனக்கு ஒன்றுமே தகுதியே இல்லையே. நான் பைத்தியக்காரன், நான் வீணாக போனவன் நீ சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் உன்னைத்தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை யாரும் உங்களை பைத்தியம் திட்டலாம், உங்கள் வீட்டை கூட பைத்தியம்னு சொல்லலாம். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் நீ பெரிய ஞானி இல்லை பாஸ்டர், நான் பெரிய படிப்பாளி இல்லை, நான் பெரிய திறமைசாலி இல்லை, நான் பெரிய அறிவாளி இல்லை. பரவாயில்ல, நீ தான் ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவர் உன்னைத்தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்கள் கோலை தேவன் துளிர்க்கும்படி செய்வார், உன் குடும்பம் துளிர்க்கும்படி செய்வார், உன் வேலை. அல்லேலூயா. ஆமாம், உன் எதிர்காலம் துளிர்க்கும்படி சாமி செய்வார். 2வது வாசிங்க. 2வது நீதிமொழி புஸ்தகம், நீதிமொழிகள் 11:28 வாசிங்க. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விடுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். நீதிமான்கள் துளிரை போல துளிர்ப்பார்கள். ஆண்டவர் 2வது யாரை துளிக்கும்படி செய்வார்னா நீதிமான்களை. சொல்லுங்கள். பாவம் செய்யக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, குறை செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, வெறிக்கூடாது, விபச்சாரம், இந்த மாதிரி பாவத்தில் ஈடுபடக்கூடாது. நீ நீதிமானாக இருங்க. நீதிமானாக இருப்பது ரொம்ப கஷ்டம். நீதிமானுக்கு வருதும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அப்படி நீதிமான் நீ வாழணும். அப்படி நீதிமானாக வந்தால் கர்த்தர் உன்னை துளிர்க்கும்படி செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக சாமி அப்படி செய்வான். நீதிமொழி 10:3 வாசிங்க. நீதிமொழிகள் 10:3. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், நீதிமான்களை பசியினால் வருந்த விட மாட்டார். நீங்கள் நீதிமானாக இருக்கணும். 10:6 வாசிமா. சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழி 10:20 வாசிங்க. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. ஆமென். அதே 10:28 வாசிமா. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமொழிகள் 10:32. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். ஆமென். சங்கீதம் 37:28. சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். நீதிமான்கள் ஆண்டவர் நீதிமான்களை தான் ரொம்ப, அதான் நீதிமான்கள் துளிர்ப்பார்கள். நீதிமான்கள் துளிர்ப்பார்கள். நீங்கள் நீதிமானாக வாழ்ந்துடணும். என்ன பாடு வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சரி, நான் நீதிமானாக தான் இருப்பேன். அல்லேலூயா. அந்த லஞ்சம் வாங்க மாட்டேன், அந்த சினிமா பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த கோல் சொல்ல மாட்டேன், அந்த ஃப்ராடு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் நீதிமானாக இருக்க ஒப்பு கொடுக்கணும். நீதிமானாக அந்த வாழ்ந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பின்னால் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா பைபிளை போட்டு நீதிமான் பனையை போல செழிப்பான். பனைமரம் சீக்கிரம் வரவே வராது, புல்லு சீக்கிரம் முளைச்சிடும். பனைமரம் சொல்லுங்கள், பனைமரம் அது முளைக்க ரொம்ப நாள் ஆகும், அது இத்தனை வருஷம் ஆகும். அப்போ தான் அந்த பனைமரத்தை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சால் நாளைக்கு புல் வந்துடும். அவன் நீங்கள் வந்து திடீர் பணக்காரங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. என் சந்ததி நீதிமான் சந்ததி, நான் பனையை போல் செழிப்பேன், பனையை போல். அல்லேலூயா. அதே மாதிரி வாசிங்க. ஏசி 58:7.
ஏசாயா 58:7. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இரக்கமுள்ளவனாயிரு. இரக்கத்தை குறித்து ஆட சொல்கிறாரு ஏசாயாவில். இரக்கமுள்ளவனுடைய சந்ததி தொழில் இரக்கமுள்ளவங்க இரக்கமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இரக்கமாக இருந்தால் அதான் ஏசாயா 58:7 அப்படிச்சா சொல்லியிருக்குது. சங்கீதம் 103:8 வாசிங்க. சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 103 சங்கீதம் 8. ஆமாம், அதில் இன்னொரு இடத்துல வருதுமா, இரக்கமுள்ளவனாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இரக்கமுள்ளவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இரக்கமுள்ளவங்க வேர் துளிர்க்கும். அடுத்து 4வது வந்து வாசிங்க. ஏசாயா 11:1. ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தேவ ஜனங்களோடு சேர்க்கப்படும் போது அவங்க துளிர் விடுவாங்களாம். அல்லேலூயா. ஆமாம், தேவ ஜனங்களோடு. அதான் அருமையான இன்னொரு வசனம் வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஈசாயின் அடிமரங்கிறது ஆண்டவர், ஆண்டவருடைய சந்ததி துளிர் தோன்றும். ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 53:2. கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். சந்ததியை தேவன் துளிரும்படி செய்வார், துளிர்க்கும்படி செய்வார். அதாவது தேவ ஜனங்களோடு நம்ம சேர்க்கப்படணும். தேவ ஜனங்களோடு சேர்க்கப்படும் போது நம்முடைய வேர் துளிரும், நம்ம சந்ததி துளிர்க்கும். அதே மாதிரி யோவான் 11:25. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ மரித்தாலும் பிழைப்பான். அப்போ விசுவாசமுள்ள சந்ததி துளிர்க்கும். அது மரணமே வந்தாலும் கூட அதை அவனை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் துளிர்ப்பார்கள், நீதிமான்கள் துளிர்ப்பார்கள், இரக்கமுள்ளவர்கள் துளிர்ப்பார்கள். அதனால் தேவ ஜனங்களோடு யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கெல்லாம் துளிர்ப்பாங்க. கடைசியாக மத்திய 24:32 வாசிங்க. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று. ஆண்டவர் வருகைக்கு அந்த துளிர் விடுகிறது, இளங்கிளைகள் துளிர் விடும். இப்போ ஆண்டவர் வருகையை ஆண்டவர் நிரூபித்து காட்டுறாரு, அடையாளம் காட்டுறாரு. யார் துளிர் விடும்போது நம்ம சந்ததி துளிர் விடும். யூத ஜனங்கள் துளிர் விடுவார்கள். அல்லேலூயா. அந்த யூதா மக்களை தான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுறாரு. அந்த யூத மக்களுக்கு துளிர் விடும்போது ஆண்டவர் வருகை சீக்கிரம். இதோ வாசற்பட்டு வந்திருக்கிறார். வாசிங்க மத்திய 24:32. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். வாசல் அருகே வந்துட்டார். அல்லேலூயா. இந்த யூத ஜனங்கள் துளிர் விடும்போது அப்போ நம்ம துளிர் விடணும், நம்ம வளரணும், நம்ம வந்து ஒரு செழிப்பாக இருக்கணும், ஆவிக்குரிய செழிப்பு. அப்போ எத்தனையோ காரியங்களில் வந்து நம்ம துளிர் விடும்படி ஆண்டு செய்கிறாங்க. நீங்கள் காஞ்சி போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வறண்டு போயிடக்கூடாது. தேவன் அதை விரும்ப மாட்டார். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மீனிங்ஃபுல் ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறார். அப்படி அதை வச்சு தான் அவரோட வருகையை நியமிக்கிறார். யூத ஜனங்கள் வந்து நம்ம லிட்டரலாக பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துவ ஜனங்கள் தான் விசுவாசி துளிர் விடணும். அல்லேலூயா. ஆமாம், யூத ஜனங்கள்னா அந்த யூத ஜனங்கள் மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற விசுவாசி தான் யூதர்கள். விசுவாசி உண்மையான கிறிஸ்தவங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம துளிர் விடணும். நம்ம துளிர் விடுவது ஆண்டு வருகைக்கு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா.
அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம துளிர் விடும்படி செய்வாள். நீங்கள் ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க. நம்ம கருகி போக மாட்டோம், காஞ்சி போக மாட்டோம், அழிஞ்சு போக மாட்டோம். எத்தனை போராட்டம் வரும், பிரச்சனை வரும், ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாள். ஆனால் சாமிஜரிக்கெலாம் 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்தபோது அந்த வாழ்வே வேலை செய்யலை. வாழ்வு இன்னும் எழும்பாது, வாழ்வு வேலை செய்யாது, அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஆனால் தேவன் திடீர்னு அந்த வாழ்வை வேலை செய்ய வச்சார். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, வாயெல்லாம் கேன்சரு, வாயை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு வாய் வீங்கி போய் இருந்தது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த தாயாருக்கு ஜெபம் பண்ணி நல்ல கட்டளையிட்டு ஜெபம் பண்ணாங்க. இந்த சாத்தானை விரட்டி அடிக்கிற ஆண்டவர் 10 நாளில் அந்த அம்மா புது பலத்தோடு புது சுகத்தோடு வந்து நிற்கிது. அது திருப்பத்தூர் மீட்டிங்கில் அவங்க சாட்சி சொல்கிறாங்க, அந்த வாய் இவ்வளோ பெரிய வாயாக இருந்தது, அழகாக சுருங்கி சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். அது சுகத்துக்கு ஆண்டவர் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார், துளிர்க்கும்படி செய்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்பிக்கை துளிர் விடுது. அந்த நம்பிக்கை துளிர் விடும்படி, அந்த விசுவாசம் வளரும்படி சாமி செய்கிறார். உங்கள் விசுவாசம் அழியணும் அப்படின்னு பிசாசு திட்டமிட்டு ஒரு சில வியாதியை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். அந்த ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை வளர்க்கும்படி ஒரு சில அற்புதங்களை செய்வான். உங்கள் ஒவ்வொரு அற்புதம் நடக்கிற காரணம் என்னன்னா உங்கள் விசுவாசம் வளரணும். அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை பார்ப்பார். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்தா உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை என் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கணும். ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கை பட்ட மரமாக போயிடக்கூடாதுப்பா. அல்லேலூயா. இந்த வசந்தப்படி என்னை ஆசீர்வதி ஆண்டவர். நீங்கள் வீட்டை சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த வசந்த மேலே கை வச்சு ஜெபிக்கணும். அப்போ இந்த 5 காரியத்தை சாமி நமக்கு செஞ்சு நம்மளை துளிர் விடுபடி செய்வாள். நீங்கள் துளிர் விடுவீங்க அழகாக. எல்லா பக்கம் காஞ்சி போயிருந்தால் கூட நம்ம குடும்பம் மட்டும் துளிர் விட்டு நிற்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஞானம், அறிவு, புத்தி, செல்வாக்கு எல்லாம் துளிர் விடும். ஆமென். அல்லேலூயா. சரி, எல்லாருமே நம்ம ஜெபிக்கலாம்.